ஹலோ வெல்கம் டு seasonbuds. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான சிம்பிளான ஒரு சைட் டிஷ் தான். சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு வீட்டில் வந்துட்டு ஒருத்தவங்க என்வி கேட்பாங்க, ஒருத்தவங்க வந்துட்டு வெஜ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சைட் டிஷ் வந்துட்டு ரொம்பவே டைம் சேவ் பண்ணும். ரொம்ப சூப்பரான இந்த முட்டை சட்னி, முட்டை தொக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 குழிக்கரண்டி 2லேருந்து 3 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ 3 பேருக்கு சர்வ் பண்ணுற அளவுக்கு இருக்கும் இந்த முட்டை தொக்கு. இப்போ அது எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு, பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே ஒரு சின்ன இன்ச் பட்டை சேர்த்துக்கலாம், ஒரு ஃப்ளேவருக்காக தான். இப்போது சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூடவே நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரும்போது பூண்டு 4லேருந்து 5 பல் நல்லா நசுக்கின பூண்டு சேர்த்துட்டு கூடவே பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நம்ம நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 முட்டை இதுக்கு ஆட் பண்ணலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம். 2 சின்ன தக்காளி நறுக்கி சேர்த்துருக்கோம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். தேவையான அளவு இது கூடவே நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம், உப்பும் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு மிளகாத்தூள் காரம் தான். மிளகாத்தூள் காரம் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒரு பக்கம் சப்பாத்தி போட்டுகிட்டே இந்த முட்டை தொக்கையும் செஞ்சிடலாம். சின்ன சின்ன ஊர்களில் பார்த்தீங்கன்னா முட்டை சட்னின்னு எழுதியிருப்பாங்க, அந்த சின்ன சின்ன ஹோட்டல்லலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டை தொக்கு தான். ஸோ இது நம்ம தக்காளி தொக்கு நார்மலாக செய்கிறது தான். இப்போது நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வெஜிடேரியன் கேட்குறவங்களுக்கு நம்ம அதை ஒரு கரண்டி நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். ஸோ மிச்சம் இருக்கிற தொக்கில் முட்டை 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரே டிஷ்ஷில் 2ஆகவும் நம்ம பிரித்து எடுத்தாச்சு. வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு தனியாக எடுத்தாச்சு. இப்போது என்வி முட்டை கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் மொத்தமாகவே அந்த எல்லா தொக்குக்கும் சேர்த்து ஒரு 4லேருந்து 5 முட்டை சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குவான்டிட்டி நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்தி மேலே அப்ளை பண்ணி ரோல் மாதிரியும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சாண்ட்விச் செய்கிறதுக்கும் இதை நடுவில் வச்சு நம்ம சாண்ட்விச் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் புர்ஜி நம்ம செஞ்சுருப்போம், ஆனால் அதில் சாட் மசாலாலாம் கொஞ்சம் சேர்த்துருப்பாங்க. இது முட்டை புர்ஜினும் சொல்லலாம். நம்ம இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதும் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை சட்னி ரெடி. ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஓரளவுக்கு முட்டை வெந்திருந்தால் போதும். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு முட்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி மட்டும் இல்லாமல் தோசைக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முட்டை சட்னின்ற ஒரு பேர் இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக எங்கள் அண்ணன் கேட்டாங்க, என்ன முட்டை சட்னி ரெசிபி போடவே இல்லை. நான் அப்போ தான் முட்டை சட்னினா என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த ரெசிபியை சொன்னாங்க. ஸோ முட்டை தொக்குனா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தி உணவு அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.